மீனம் ராசிக்காரர்கள், இது உங்களுக்கான இந்த வாரம் டேரோ ரீடிங் 27 அக்டோபர்லேருந்து 2 நவம்பர் வரைக்கும் உங்களுடைய சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட், அதாவது மேஜராக இந்த வாரம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒரு டிசிஷன் நோக்கி போயிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க. அண்ட் இந்த டிசிஷன் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்குது. மேபி ஏதாவது ஒரு லா கேஸ், லீகல் இஷ்யூஸ், ஏதாவது ஒரு இஷ்யூஸ் மேபி உங்களை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வேறு ஒருத்தர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அது சம்மந்தமாக ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க. கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் மாறணும், அது கரெக்டான டைமுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஸோ ஹாப்பி எண்டிங், எஸ், நம்ம டைமிங்கும் அந்த ஹாப்பி எண்டிங்கும் பார்த்தோம். ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது இந்த வாரம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்களா, கரெக்டான டைமில் அது நடந்து முடிய போகுது அப்படின்னு தெரியுது. நாலேஜ், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு புது நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இந்த ஒரு பாதையில் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது. ஸோ நிறைய விஷயத்த தெரிஞ்சு கையாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. மேபி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கீங்க, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சில நபர் இருக்கலாம், ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை தள்ளி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ட்ராவல், ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போது நீங்கள் ரொம்ப அடிக்கடி ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக கூட இருக்கலாம், இல்லாட்டி இப்போது இந்த வாரம் ரொம்ப ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் ரொம்ப பேர்டன், நிறைய விஷயத்த சுமந்துட்டு இருக்கீங்க. பாடி பெயினாக கூட இருக்கலாம், ஃபிசிக்கல் எக்ஸாஷன் இருக்கலாம், எமோஷனல் எக்ஸாஷன் இருக்கலாம், மென்டல் எக்ஸாஷன் இருக்கலாம். ஸோ நிறைய விஷயம் மேபி சார்ட் அவுட் பண்ண முடியல, சீக்கிரமே சால்வ் பண்ண முடியல அப்படின் போது அந்த விஷயத்தை இன்னும் சுமந்துட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக. ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர் நிறைய பேர் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மேனேஜர் இருக்கலாம், சூப்பர்வைசர் இருக்கலாம், இந்த பீப்புளெல்லாம் நான் சமாளிக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது உங்களுக்குள்ளே. ஸோ இவங்க கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு பதில் இல்லை, அதே சமயத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற நிலமையில இல்லை. சப்போஸ் இது ஒரு சில பேர் உங்கள் மேலே போகாமல் இருக்கலாம், போட்டி இருக்கலாம், நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எதிர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்கள் கரியர்னு வரும்போது உங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறாங்க. ஓகே, ஸோ நைட் ஆஃப் பென்டிகல்ஸ், ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின் போது அந்த ஒரு விஷயம் பாதை ஃபைனான்ஸாக இருக்கலாம், நியூ ஜேர்னி, ஃபைனான்ஸ் ரிலேட்டட் பட்ட ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின் போது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இன்னும் எஃபர்ட் தெரியல. அப்படி இல்லை, நான் அந்த போகிற இந்த பாதை எனக்கு கரெக்டாக வருமா தெரியல, என்ன பண்ணணும், என்ன எஃபர்ட் பண்ணணும் தெரியல, அது ஒரு பாசிட்டிவேஷன்ஸ் கூட இருக்கலாம். அப்படின் போது அதில் இன்னும் 100% எஃபர்ட் தெரியல, ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த வாரம் அது கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கும், ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதோடைய சிச்சுவேஷன்ஸும் பெட்டராக ஆகும். ஸோ ஒரு நியூ ஜேர்னி எதிர்பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பிளானிங் பண்ணிகிட்ருக்கீங்க, நியூ ஜேர்னி, நியூ விஷயம் நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது. ஸோ ஃபைனான்ஸ் இஷ்யூஸ், நிறைய விதமான இஷ்யூஸ் இருக்குது. உங்கள் ஜாப் நீங்கள் பிடிச்சி வச்சிட்ருக்கீங்க, மேபி உங்களோட ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணுறதுனால கூட இருக்கலாம், இல்லாட்டி இந்த வாரம் நிறையா சேவிங்ஸ் பண்ணுறீங்க, பணம் ரீதியாக நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி தெரியுது. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன். ஸோ மீண்டும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன், அதே சமயத்தில் உங்களை சுற்றி ஒரு சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் எமோஷனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, ரொம்ப கேரிங்கான அந்த சைட்டை காமிச்சு கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் ஒரு சில பேரோட இன்டென்ஷன்ஸ் அவங்க சொல்லாமலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். வெரி இன்ட்யூட்டிவாக இந்த வாரம் செயல்பட போகிறீங்க. ஸோ மீண்டும் இந்த வாரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது பேர்டனில் அப்படின்ட்டு இருந்தாலும் மிடில் ஆஃப் த வாரத்தில் ஏதோ ஒரு விஷயம் புது விஷயத்தை தொடங்கி போக போகிறீங்க. ஸோ நம்ம நிறைய ட்ராவல் எனர்ஜி பார்த்தோம், அதே சமயத்தில் ஒரு ஹாப்பி எண்டிங் கார்ட் பார்த்தோம். நிறைய விஷயம் உங்களுக்கு இந்த வாரம் கூடி வர போகுது. ஓகே, நிறைய ட்ராவல் எனர்ஜி இருக்குது, பட் அதே சமயத்தில் ஒரு டிசிஷன்ஸ் எடுக்க போகிறீங்க.